ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோன்னா வழக்கம் போல தான் கைஸ், சாதாரண ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் புஷ் தான். சரி ஓகே கைஸ், ஓகே மேட்ச்குள்ளே போகலாம். நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இது ஒரு ஆஃப்லைன் ஃப்ராங்க் கைஸ். ஆஃப்லைன் ஃப்ராங்க்டா என்னடா இப்படி எமௌண்ட் போட்டு விளையாடுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலிக்கு தான், என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். இதில் ஒரு மங்குனிங்க அந்த எனிமிங்கெலாம் ஒரு பண்ணுவானுங்க பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். எல்லாம் மங்குனி எனிமின்னு தான் சொல்லுவேன், பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே நிற்போம் கைஸ், கடைசி வரைக்கும் வரவே மாட்டானுங்களே. ஏன்னா நாங்கள் அடிச்சுக்கணுங்கிற பயம். யார் நாங்களாம் ஒரு ப்ரோ பிளேயரில். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, சரியான காமெடி நடக்கும். ஓகே 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 ஆஃப்லைன் ஃப்ராங்க் தரமாக போயிட்டு இருக்குது போலது. அப்படியே இது பார்த்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ தான் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனிமி வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிருவானுங்க. கடைசி வரைக்கும் மங்குனி பசங்க நாங்கள் எங்கே இருக்கோன்னே கண்டுபிடிக்க மாட்டானுங்க. சரியான காமெடியாக இருக்கும். நாங்களும் அங்கே இங்கேன்னு எமௌண்ட் போட்டு விளையாடினே கிடப்போம். பாருங்கள் 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 பாருங்கள், நாங்கள் கடைசியில் எப்படி சாவோன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், எங்களை பார்க்காம அப்படியே போகிறான் ஒரு பக்கமாக அங்கே ஏறையோ தேடின்னு. சரி ஓகே 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 இந்த மேட்ச் போனாலும் அடுத்த மேட்ச் தரமாக ஆடுவோம். ஏன்னா இது ஆஃப்லைன் ஃப்ராங்க்குங்கிறதுனால ஸ்டார்டிங் 2 மேட்ச் அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், ஓகே 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 இப்போ பாருங்கள், நாங்கள் ஜோன்லேயே சாவோம் தவிர அவனுங்க சாவடிக்க மாட்டானுங்க. மங்குனி அவள்தான். ஆனந்த் ப்ரோ இப்போ நாக் ஆகிடுவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நாக் ஆகிடுவோம், பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான், சரியான காமெடி பீஸுங்க. ஆனால் அவனுங்கள மாதிரி ஒரு காமெடி பீஸ் இருக்கவே மாட்டானுங்க. 4 பேர் இன்னும் வரலன்னா இன்னும் அவனுங்க ஆஃப்லைன்னு தெரியாமல் இருக்கானுங்க. சரி ஓகே இப்போ 1-0 இருக்குது. சரி ஓகே 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 இந்த மேட்சும் அதே மாதிரி ஆஃப்லைன் தான் பண்ணுவோம். ஆஃப்லைன் ஃப்ராங்க் தான், பார்த்துட்டே இருங்க கைஸ், பார்த்துட்டே இருங்க. இந்த மேட்ச்சில் கரெக்டாக உஷாராயிட்டு எங்களை அடிக்கிறதுக்கு வருவானுங்க பாருங்கள். யார் நாங்கள் இதுக்கு அப்புறம் தான் எங்கள் வேலை இருக்குது. இந்த 2 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் சரியான அடி வாங்குவானுங்க பாருங்கள், மறக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு இருக்கும். பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவானுங்க ஆஃப்லைன்னு. இப்போ கரெக்டாக வருவானுங்க பாருங்கள், சரியான காமெடியானா 4 மேட்ச் தொடர்ந்து செம்ம அடி வாங்குவானுங்க. அந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் ஒருத்தன் இருப்பான் பாருங்கள், அவன்தான். நம்மளுக்கு வேறு இந்த இடம் வந்து இந்த இடம் நம்மளுக்கு ராசியே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மம்மோத்து, அதுக்கப்புறம் வேறு இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மம்மோத்து எனக்கு சுத்தமாக ராசி இருக்காது. அவள் தான் பாருங்கள், இப்போ கரெக்டாக தேடின்னு வந்துடுவானுங்க. வந்து அடி பின்னி எடுத்துருவானுங்க பாருங்க. எங்களையாட அடி பின்னி அடிக்கிறீங்க, இதுக்கு மேலே தான்டா எங்கள் ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்னு. அவள் தான் 2-0 ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே தான் அது ஸ்ட்ரீட் பாய் பண்டில் தான் சரியான அடி வாங்குவானுங்க. தொடர்ந்து 4 மேட்ச் பார்த்துக்கிட்டே இருங்க. சும்மா எங்களோட ஆட்டம் இப்போ தான் களை கட்டிக்குது. ஓகே 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 இதில் பாருங்கள், சரியான அடி. ஆனால் மறக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச்னே சொல்லலாம். இது ஆஃப்லைன் ஃப்ராங்காக இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு மேட்ச்னு தான் சொல்ல முடியும். சரி ஓகே கைஸ், ஓகே இந்த இடம் கூட நம்மளுக்கு அவ்வளோ ஆகாது. இது என்ன இடம்? இது கன்ஃபைன்மெண்ட்டா என்னவோ, யாருக்கு தெரியும். ஸோ ஓகே கைஸ், ஓகே நம்ம வந்து இது மேலே மட்டும் எப்போவுமே ஏறுறதே இல்லை. ஏன்னா அது மேலே ஏறினா தான் நம்மளை அடிக்கிறானுங்களே, கீழே இருந்தால் நம்மளை அடிக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், சரியான அடி வாங்குவானுங்க என்கிட்டே, பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் நடுவில் நிறைய ஓசிக்கில் வேறு வச்சுருப்பேன். ஓசிக்கில் பஜனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓசிக்கில் பஜனை பாடிய ரஞ்சித்னே சொல்லலாம். ப்ரோ பிளேயர் ரஞ்சித், ப்ரோ பிளேயர், அது நம்மளே சேர்த்துக்கிறது தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல தான் பாருங்கள் இருக்க மாட்டான். இப்போ பாருங்கள் அப்படியே உள்ளே போயிடுவான். இப்போ நாங்கள் என்ன எங்கே போனாலும் நான் விட மாட்டேன்டா. அவ்வளோதான், அட்ரா அவ்வளோதான், காலி பாருங்கள். இப்போ அந்த கோயந்தனுக்கும் செம்மையாக போயும் பாருங்கள். அவ்வளோதான், 2 நாக்கு ஆகிட்டானுங்க. இப்போ அந்த பொண்ணை நான் பார்க்கவே மாட்டேன். இங்கே பின்னாடி வேறு ஒருத்தன் இந்த அடிச்சுன்னு இருப்பான். சரி ஓகே, அவனை அபிப்ரோ முடிச்சிருவார். ஓகே கைஸ், ஓகே இதுக்கு மேலே தான் பாருங்கள் சரியான அடி விழும். அந்த பொண்ணை அவனையே காப்பாற்ற வருது, நான் விட்டுருவேனா, அவனை சாவடி. அவ்வளோதான், ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 2-1 ஆகிட்டோம். ஓகே 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 இதே மாதிரி தான் செம்மையாக சூடு பிடிக்க போது, பார்த்துட்டே இருங்க ஆட்டம். ஓகே இது ரெஃபினரியில் வந்திருக்கு. நம்ம வழக்கம் போல் தாம்சனும் AN94 எடுத்துக்கிட்டு அப்படியே கெத்தா, அப்படியே கலக்கலா, அப்படியே மாஸா, அப்படியே என்ட்ரி கொடுக்க வேண்டியதான். பார்த்துட்டே இருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னே சொல்லலாம் கைஸ். ஏன்னா ரெஃபினரியில் வந்து நான் நல்லாவே விளையாடுவேன். அவ்வளோ சூப்பரானலாம் கேட்காதீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கேம் பிளே வந்து ரெஃபினரியில் வந்து சூப்பராக விளையாடுவேன். சரி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மேட்ச்லேயே எனிமி செம்ம அடி வாங்குவானுங்க பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் தான் உண்மையாக சொல்லணுன்னா. சும்மா சரியான அடி வாங்குவானுங்க, நீங்களே பாருங்கள். ஓகே ஓகே அவன் தான் பாருங்கள், நான் இப்படி வந்ததுக்கப்புறமா அடிப்பான், நான் விட்டுருவேண்ணா சும்மா. இதுலேயும் நிறைய ஓசிக்கில் பஜனை பாடியிருப்பேன், நல்லா பாருங்கள். ஓகே 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 இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல செம்ம அடி விடுவேன் எனக்கு. அவ்வளோதான், இப்போ பாருங்கள் செம்மையாக முடிச்சு விட்ருவான், வேறு லெவலில் அடிச்சிருவான். அந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் மேலே தான் செம்ம கோவத்தில் இருந்தேன். இப்போ பாருங்கள் செம்மையாக ஓசிக்கில் அடிப்பேன், பார்த்துட்டே இருங்க.
அவ்வளோதான். ஓசிகில் பஜனை பாடியே ப்ரோ பிளேயர் ரஞ்சித். என்னடா நீ ஆனவனா ப்ரோ பிளேயருங்கிற, நீ என்ன ப்ரோ பிளேயரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கே தெரியாது. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் ப்ரோ பிளேயர் ஆக முடியாது. சும்மா ஒரு பில்டப்புக்கு ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்கிறது தான். சரி ஓகே கைஸ், அது போய் நீங்கள் டென்ஷனாக எடுத்துக்காதீங்க. நான் ப்ரோ பிளேயர் இல்லை தான், நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ பாருங்கள், எங்கேயும் ஓசிகில் பஜனை பாடிப்பேன். அவ்வளோதான். ட்ராக் தான் தூக்கணும் கைஸ், ஆனால் ட்ராக் ஒய்யாது. டப்புன்னு 35 அடிச்சு ஓசிகில். அவ்வளோதான். ஒரு எமௌண்ட்டை போட்டு முடிச்சிடணும். ஓசிகில் அடிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு. பிடிச்ச விஷயமோட அதுதான் தெரிஞ்ச விஷயமும். இப்போ வந்து 2க்கு 2 ஈக்குவல் ஆகிட்டோம். இந்த இடத்துலையும் பாருங்கள், ஸ்ட்ரீட் பாய் பண்டில் செம்ம காமெடி அடி வாங்கியிருப்பான். பார்த்துட்டே இருக்கேன். இது ஒரு ஆஃப்லைன் ஃப்ராங்க் மாதிரியே இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தா. அவனுங்க ஆனால் அசந்துட்டுருப்பானுங்க, என்னடா இந்த அடி அடிக்கிறானுங்களே. நம்ம கேங்லாம் அந்த மாதிரி தான், நம்ம ஸ்குவாடே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அபிஷேக் ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ, ஆனந்த் ப்ரோ எல்லாம் தரமான பிளேயர் தான். நம்மளோட தரமான பிளேயர் தான். பெரிய தரமான பிளேயர்னு சொன்னால் அப்புறம் எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படி இப்படின்லாம் கேட்பீங்க. அதான் நம்மளோட தரமான பிளேயர்னு சொல்லிட்டேன். நம்மளாம் தரமான பிளேயர்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க நல்ல பிளேயர்னே நான் சொல்லுவேன். சரி ஓகே, இந்த இடத்துல தான் பாருங்கள், எங்கே இருக்காங்கன்னே தெரியாது எனிமி. நான் பாட்டுன்னு சுற்றின்னு கிடப்பேன். நம்ம டீம் ஆளுங்களும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுங்களும் எங்கே கிடக்கிறானுங்கன்னே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல தான் சரியான அடி அடிச்சிருப்பேன். இந்த இடத்துல ஓசி கிள்ளி அடிக்காமல் நம்மளோட கேம் பிளே இந்த இடத்துல தான் கரெக்டாக காட்டியிருப்போம். பார்த்துட்டே இருங்க. அதுதான் ஆனந்த் ப்ரோ அடிக்கிறான். இப்போ பாருங்கள், சரியான அடி. ஆமாம், அவள் தான் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எனிமியை பாருங்கள் எப்படி முடிய போகிறேன்னு. நம்மளுக்கு பின்னாடியே எனிமி வந்திருக்கான், ஆனால் எனக்கு தெரில, அவன் ஒளிஞ்சிருந்துருக்கான். சரி ஓகே, இப்போ கிரானைட் தூக்கி போடுறான். அவள் தான், இவனும் காலி. இப்போ இன்னும் 2 பேர் தான். இதில் பாருங்கள், நான் வந்து ட்ரிபிள் கில் அடிச்சிருப்பேன்னா சரியாக தெரில, நீங்களே பாருங்கள். இப்போ 2 பேர் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஸ்ட்ரீட் பாய் பண்டில் ஒளிஞ்சிட்ருப்பான். நம்மளுக்கு ஒளிஞ்சிருந்தாலே பிடிக்காதே, அடிச்சா நேருக்கு நேராக அடிக்கணும். இப்போ பாருங்கள், சரியான ஹெட் ஷாட் வையும். பார்த்துட்டே இருக்கேன், சும்மா செம்ம ஹெட்டுன்னே சொல்லலாம். அவள் தான் பாருங்கள், சரியான ஹெட்டு. சும்மா அவள் தான் முடிச்சு விட்டாச்சு இவனையும். இன்னும் ஒரே ஒருத்தன் தான். நம்ம டீம்லேயே எல்லாம் நாக் ஆகிட்டாங்க. ஓகே, எல்லாம் கில் ஆகிடுவாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம் வேறு. நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இவனே வந்து நல்லா கரெக்டாக மாட்டிப்பான். நான் ஒரு ப்ரோ பிளேயரா அப்படின்னு சொல்லி ஏறிட்டுருப்பார் தலைவர். நம்ம அப்படியா ஏறினால்தான் நம்மளும் சாதகமாக்கிடுவோமே. அவ்வளோதான், முடிச்சாச்சு. 3 மேட்ச் தொடர்ந்து. அவ்வளோதான், சும்மா சரியான அட்டினே சொல்லலாம். அவன் மறந்துருக்கவே மாட்டான், எதிர்பார்த்துருக்க மாட்டான். மறந்துருக்க மாட்டான்னு இல்லை, அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் அந்த நேரத்தில். ஓகே கைஸ், கடைசி மேட்ச். இதில் பாருங்கள், நல்லா விளையாடிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஹெட்டு செம்மையாக வச்சுருப்பேன் பாருங்கள், சான்ஸே இல்லைங்களாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா A94 ஸ்கின்னே இல்லாமல் தரமாக ஹெட் வச்சுருப்போம் பாருங்கள். நாங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் தான்டா, எனக்கும் ஹெட் ஷாட் வைக்க தெரியும்டா அப்படின்னு காட்டுறதுக்கெலாம் இல்லை, சும்மா சாதாரண ஒரு கேம் பிளே தான் இதில். ஆனால் எப்படி ஹெட் விழுந்ததுன்னு எனக்கே தெரில, சும்மா ட்ராக் பண்ண ஹெட்டு டப்புன்னு விழுந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், ஓகே, நம்ம வழக்கம் போல் ஃப்ரெண்டில் போய்ட்டு அடி வாங்க வேணாம். இந்த வாட்டி பொறுமையாக டவரில் ஏறி ஒருத்தனை அடிச்சுட்டு போகலாமேன்னு தான் ஏறினேன். நம்ம டவரில் இருந்து ரொம்ப சாதகமாக போயிடுச்சு. அவங்க ஒரு எனிமே இப்போ தான் பாருங்கள், செம்மையாக அடிவோம். அவள் தான் நாக்கு இப்படியே கில் எடுத்துகிட்டு போயிடணும், இல்லைனா காப்பாற்றி விட்டானா பெரிய பிரச்சனை ஆகிட்டு பாருங்கள். சரி ஓகே ஓகே ஓகே, இப்போ தான் பாருங்கள், அபி ப்ரோவும் ஆனந்த் ப்ரோவும் செம்மையாக அடி வாங்கிட்டாங்க. ஆனந்த் ப்ரோ வந்து நாக் ஆகிட்டார். இங்கே பாருங்கள், அபி ப்ரோ வந்து நாக் பண்ணி வச்சுருப்பாரு. நானும் ரொம்ப நேரமாக கில் அடிக்கணும்னு அடிச்சுட்டே கிடப்பேன். கடைசி வரைக்கும் சாவே மாட்டானே. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அவன் இரும்பு மனிதன். சும்மா ஒரு பில்டப் தான் விட்டேன், அவன் இரும்பு மனிதன்லாம் இல்லை. நம்மளுக்கு நெட்டு கிடைக்காம தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல காலை பார்த்து சுடுவேன், ஆனால் அவன் கரெக்டாக உஷாராக ஆடுறான். அவள் தான் இப்போ கிரானைட்லேயே செத்துருவான் அவன். சரி ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான், போய் அடிச்சாச்சு கைஸ், போய் அடிச்சாச்சு. தரமான போயானே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் சீக்கிரமாகவே வரும் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு லைக் போட மறந்துடாதீங்க கைஸ். நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். அதுக்குன்னு கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட போகிறீங்க, என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் கைஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.